வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலர் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் தான் அதிகம். நீங்கள் இன்னைக்கு அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ரொம்பலாம் கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் தான் விலை ஏற்றம் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பூக்களை தாராளமாக வாங்கலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருது பூ கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு மூலம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 20 ரூபா முதல் 30 ரூபா வரைக்குமே விலை ஏற தொடங்கி இருக்கு. இன்னைக்கு நீங்க பூக்களை மொத்தமாக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏலம் வர இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவு. அதுக்கு குறைவாக நீங்கள் மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து வாங்கிக்கலாம். இந்த விலைகள் எல்லாமே கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரு கணக்கில் வாங்கணுன்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம் வரும். 1 கிலோவுக்கு 3.5 சேரு வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலை குறைவான பொருட்களை வீட்டில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.